நம்ம கிட்ட வந்து 365 டேஸும் ஆஃபர் இருக்குது. 50,000 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 10 கிராம் சில்வர் காயின் கொடுக்கும். இப்போ 1 லேக் பண்ணாங்கன்னா கோல்டு காயின். அது கீழே வாங்கினாலும் அவங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 150 வரைக்கும் இருக்கு. நார்மல் டைலே வந்து 40 ரூபா கிட்ட வந்துடும். நான் வாட்டர் ப்ரூஃபே 36 தான் தரேன். இது வெட்ரிஃபைட் பாடி, உங்களுக்கு தண்ணிலாம் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. ஸ்க்ராட்சே ஆகாது சார் இது மேட்டு. ஆணி வச்சுக்கிறதுக்குனா கூட உங்களுக்கு கிராச்சஸ் விழாது. என்னங்க என்ன டைல்ஸா ஏதாவது வீடு வீடு கட்டிச்சிருக்கீங்களா? என்னை விட பெருசா இருக்கு டைல்ஸ். ஆத்தா இது பார்க்கிங் டைல் சார். இவ்வளோ திக்கா இருக்கு டைலு. இல்லை லாரியே நிற்கலாம், ஒன்றும் ஆகாது. ஹலோ வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நாங்கள் இந்த வீடியோ எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா தீயம்பாக்கம் ஹை ரோட் கரெக்டாக மாதவரம் தாண்டி இருக்க கொசப்பூர்லேருந்து நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பயங்கரமான வேர் ஹவுஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஏரியா இது. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டு போகலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ வந்திருக்க ஸ்பாட் பேரை சொல்லிடுறேன். ஏகே டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏகே டைல்ஸ் அண்ட் செராமிக். ஸோ இதான் அந்த பிராண்டோட பேர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இந்த டைல்ஸ் பிராண்டில் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்க ஒரு பெரிய பிராண்ட். ஒன்று இங்கே வரதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டைல்ஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், அது மாதிரி இந்த பாத்ரூம் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்ல நீங்க வாங்க முடியும். நான் வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 23 ரூபாயிலிருந்து டைல்ஸ் இங்கே நீங்க வாங்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 30% வரைக்கும் ஆஃபரும் உண்டு. நான் சொன்ன காசுலேருந்து ஒரு % ஆஃபரும் உண்டு. இதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 365 நாளும் ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வச்சிருக்காங்க. இது ஏன் தராங்க, எதுக்கு தராங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா தராங்கன்றதெல்லாம் நான் உள்ள போய் உங்களுக்கு கேட்டு சொல்றேன். அதே மாதிரி இந்த வேர் ஹவுஸ் ரொம்ப பெரிய செட்டப். அந்த முனையில் ஆரம்பிச்சு அந்த முனை வரைக்கும் இருக்கும். அண்ட் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 2000-3000 டிசைன்ஸ் வந்து நீங்க பார்த்து வாங்கலாம். பாத்ரூம், கிச்சன், எலிவேஷன்ஸ் எல்லாத்துக்குமான ப்ராடக்ட்ஸுமே இங்கே பண்ணுறாங்க மக்களே. ஸோ இதுக்கு தான் வந்திருக்கோம். நேராக டீமோட மேனேஜர் இருக்காங்க. நேராக போயிட்டு என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத ஒன்று பார்ப்போம். அண்ட் அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணியே காமிக்கிறேன் அப்படின்றதுல ஒன்று டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏகே டைல்ஸ் அண்ட் செராமிக்ஸ். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா மாதவரம் பக்கத்தில் கொசப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. மாதவரம் ஆந்திரா பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்துடலாம் நம்ம ஷோரூமுக்கு. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 150 வரைக்கும் இருக்குது ஸ்கொயர் ஃபீட். இப்போ எல்லாருமே வந்து கிரானைட்டு, மார்பிள்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கரெக்டாக ஃப்ராங்காக சொல்லுவோமே. ஸோ அது நம்ம தரும்போது முதல் விஷயம் காஸ்டிங், ரெண்டாவது விஷயம் வந்து அந்த குவாலிட்டியை நம்ம கொடுக்க முடியுமா? குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் சார் இருக்கும். உங்களுக்கு மார்பிள்லையும் கிரானைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு கரையெல்லாம் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடும் கிரானைட்டும் மார்பிளும். டைல் வந்து அப்படி இல்லை, உங்களுக்கு கரையே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ நாள் கழிச்சு க்ளீன் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மார்பிள் கிரானைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பொறுத்து மறுபடியும் நீங்கள் பாலிஷ் பண்ண வேண்டியது. டைலை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. குறைஞ்சது ஒரு 25 இயர்ஸ் நீங்கள் அப்படியே இருக்கும். சரி, சூப்பர் ஜி. நம்ம இப்போ டைல்ஸ் எந்த டைல்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வால் டைல் 10x15லேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பாத்ரூம் செட்டப். இப்படி தான் உங்கள் பாத்ரூம் வால் இப்படி தான் இருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு கிச்சன் இருக்கு. இது நல்லா எம்போசிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது உங்க 3D எம்போஸ்ட். இது எல்லாமே பாத்ரூம் வால் தான். இது வந்து நீங்க அந்த கிளாசெட் வரும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ஃபுல்லா ஹைலைட் பண்ணலாம். அந்த பேக் டிராப் ஷவர் ஏரியா, கிளாசெட் ஏரியாக்கெல்லாம் நீங்க போடலாம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த டைல்ல என்ன காஸ்ட் வருது? 38லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 38. இது எல்லாமே ஒரே ரேட் தான் வரும், செப்பரேட்டாக வராது. அப்ஸ்ட்ராக்ட்ஸ், ஃப்ளாரல், இந்த மாதிரி பாக்ஸஸ், டைல்ஸ்லாம் இருக்கு. நம்ம நிறைய 3D எம்போஸ் டிசைன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஏரியாவுக்கு வருது. இது வந்து கிச்சனா? கிச்சன் சார் டீ குட்ல பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த சைட்லாம் இருக்கும். அடுத்து வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18x12 அடுத்த சைஸ். இது வந்து ஒயாசிஸ் பிராண்டு. நம்ம கிட்ட ஒயாசிஸ் இருக்கு, அனுஜ் இருக்கு, கேஏஜி இருக்கு, சோமானி, கஜாரி, ஆர்ஏகே, நிட்கோ, நிறைய டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் டாப் பிராண்ட்ஸ் ரேட்டு கம்மியாக கிடைக்குமா? பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வேரி ஆகும். அதிகமாகாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 rupees 3 rupees டிஃபர் ஆகும். பின்ன மாறும். ஆமாம். ஆத்தங்குடி டைல்ஸ். இது ஆத்தங்குடி மாதிரி இருக்கும். ஆத்தங்குடி சார். ப்ரோ இது என்ன காஸ்ட்? இது சாட்டின் மேட் சார். இது 18x12 தான். இது வந்து நம்ம ஜான்சன் ஈக்குவலான பிராண்ட் இருக்கு, இட்டாலிக்கா பிராண்ட். ஓகே, பட் ஜான்சனோட ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆமாம். இது வந்து குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு ஜான்சனோட இது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ரேட்டும் கம்மி. ஜான்சன் வந்து இது பார்த்தீங்கன்னா 65 வரும். இங்கே இது 55 ரூபா. ஆமாம். இதெல்லாம் வந்து தியேட்டரில் இருக்க பிரிண்ட்ஸ்லாம் இருக்குங்க, நல்லா இருக்குங்க. இது எல்லாமே இட்டாலிக்கா பிராண்டு தான் சார். இதெல்லாம் 55 ரேஞ்சிலே தான் வரும் உங்களுக்கு. இது வந்து 58 வரும், கஜாரியா பிராண்டு. ஒரு மாதிரி பால் மாதிரி. ஆமாம்.
எலக்ட்ரா பெய்ஜ் அப்படின்றது இந்த மாடலோட பேர். இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியாலலாம் ஒட்டுவாங்க சார். இதை தாண்டி வேறு டிசைன்ஸும் உண்டா? இருக்குது. மேலே போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து எலிவேஷன், போர்ட்டிகோ இந்த மாதிரி ஏரியா போட்டிருக்கு. இதுலேயே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே போட்டிருக்கிறது வாஷ்ரூம், கிச்சன் அந்த மாதிரியான ஐட்டம் தான். இதெல்லாம் கிளாஸில் வரும். ரேட்டு வந்து கம்மியாக வரும். இது வந்து உங்களுக்கு 42 அந்த ரேஞ்சில் வரும். இங்கே 30% ஆஃபர். ஆமாம், ஆஃபர் போட்டிங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்துடும். 36 அது மாதிரி வரும். 36 வரும். ஃபோர்னக்ஸா ரெஜென்சி பிராண்டா? ஆமாம், ரெஜென்சி பிராண்டு ஜான்சனுக்கு முன்னாடியிலேருந்து இருக்க பிராண்ட் இது. ஆனால் 32 37ன்றது ரொம்ப சீப்பு. ஆமாம், இது வந்து வாட்டர் ப்ரூஃப் சார். இது உங்களுக்கு நார்மல் டைலே வாட்டர் உள்ள ஸ்பில் ஆகி சைடில் கேப்பில் அந்த மாதிரி தெரியாது. உங்களுக்கு நார்மல் டைலே வந்து 40 ரூபா கிட்ட வந்துடும். நான் வாட்டர் ப்ரூஃபே 36 தான் தரேன். இந்த டைல்ஸ் குவாலிட்டி, இந்த டைல்ஸை வந்து நம்ம இப்படி தான் பார்த்தோம்னா எப்படி டைல் வந்து பின்னாடி பார்க்கணும் சார். இது பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இங்கே ஊற்றணும்னு வச்சிங்களேன், இந்த சைடு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். நார்மல் ஃபார்ம் ஆகும், ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஆகாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா செக்கடாக வரும். அதெல்லாம் உங்களுக்கு நார்மல் டைல் தான். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக வரணும். ஸ்ட்ரைப்பாக வந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டைல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒயிட் போட்டுட்டு இவங்க போடுறாங்கன்னா இந்த கேப்ஸில் ஃபில் ஆகி அப்படியே போய் ஒட்டிடும், பேக் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கம்மியான விலை டைல் எது கூட இருக்கிறது சார்? இது வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து பெரிய சைஸு. நான் வந்து அந்த உங்களுக்கு 15x10 ரேட்டுக்கே வந்து 18x12 தரேன். நான் 15x10 நான் வந்து 22K தருவேன். உங்களுக்கு அந்த குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதில் வாட்டர் ப்ரூஃப் வராது. அந்த கணக்கு பார்த்தா 20 18 ரூபா அந்த மாதிரி தான். ஆமாம், அது வாட்டர் ப்ரூஃப் வராது. இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் வரும். வாட்டர் ப்ரூஃப் நமக்கு ரேட்டும். ஆமாம், ரேட்டும் கம்மியாக வரும். இந்த மாதிரி எம்போஸ்டும் அதே தானே? அதே தான், ரேட் எல்லாமே சேம் தான். உங்ககிட்ட வந்து டைல்ஸ் வாங்கினா ஏதோ தங்கம் நம்ம ஸ்கீம் போட்டிருக்கோம் சார். நம்ம வந்து 50,000 பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா 10 கிராம் சில்வர் காயின் கொடுக்குறோம். above 1 lakh பண்ணாங்கன்னா கோல்டு காயின் வரும். என்னங்க நீங்கள் தங்க வேட்டிய ரம்யா கிருஷ்ணன் சொல்லிட்டு நிஜமாலே தெரியுங்களா? கண்டிப்பாக சார். அது கீழே வாங்கினாலும் அவங்களுக்கும் கிஃப்ட் இருக்குது. நகையாக வாங்காமல் எனக்கு கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணிங்கன்னா அதுவும் பண்ணிடலாம். எனக்கு கோல்டு வேணா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு என்ன காஸ்ட்டோ அதை காஸ்ட் கட் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் நீங்கள் டைல்ஸ் வாங்கி யோசிப்பீங்க, இது ஒரு ஆஃபர் மாதிரி தான். 50 ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் ஒரு 10 கிராமோட சில்வரை காஸ்ட்டை கட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி இவங்க 30% ஆஃபரும் ஒரு டிஃபால்ட்டாக கஸ்டமர் ஹாப்பியாக போகணும் சார். அதுதான் எங்களுக்கு மெயின். ஆனால் 30% ஆஃபர் கம்பல்சரி. அதுவா அடுத்த சைஸ் வந்து 2x1 சார். இது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 60 rupees வரும். நீங்கள் வெளியே வாங்க போனீங்கன்னா 75 80 அந்த ரேஞ்சில் வரும். இது மேட், இதுலேயும் கிளாஸி மேட் ரெண்டுமே இருக்குது. இதில் கார்விங்கும் இருக்குது. இது எதுக்காக போடுற டிசைன்? ஆக்சுவலி இது பாத்ரூம் தான் சார். பீகாக் மாடல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. அதிலே மேட்டு இது கிளாஸி, இது சாட்டின் மேட்டு. கிளாஸியாகவும் இருக்கும், ஆனால் மேட் இருக்கும், ரஃப்பாக இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த சைஸில் கிச்சன். இது உட்டன்லேயே நீங்கள் உட்டனில் பண்ண மாதிரியே இருக்கும். ஆப்பிள்லாம் ஜக்லாம் டிசைன். ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. சில பேர் காஃபி, இந்த காஃபி கப்பர் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லா ஏரியாவுக்கும் போடலாம் சார். நீங்கள் ரிசப்ஷன் ஏரியா, பேக்ட்ராப்க்கு செம்மையாக இருக்கும். இதெல்லாம் கிச்சன் ஏரியாவுக்கு தான் நான் பேசிட்டேன். ஓரியன்ட் பிராண்ட். இது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். உங்கள்கிட்ட இருக்கிறதுல காஸ்ட்லி பிராண்டில் ஒன்று இருக்குது. உள்ள கட் பண்ண மாதிரி டிசைனாக இருக்குது. சரி, இந்த 80 80 68லாம் போட்டிருக்கல, அதுலேருந்து காஸ்ட் கூட கம்மி பண்ணுங்க. அதுலேருந்து 15% 20% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம கிச்சன் அண்ட் வாஷ்ரூம் டைல்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரிங் டைல்ஸ். மக்கள் ஃப்ளோரிங் என்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2x2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2x2ல வந்து ஆர்டினரி பேசிக் மாடல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசைன் நானோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ஐவரி கலர்ஸ் தான் வரும், வேறு கலர்ஸ் கிடைக்காது. டிசைன் வேறு வரும். கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐவரி மட்டும் 35 தான் வரும். இது வரைக்கும் அதுதான். இது வரைக்கும் அதே ரேட் தான். அதே ரேட் தான். டிசைன் வந்து மாறி மாறி வரும். ரெண்டல் ஹோம்ஸ்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பட்ஜெட் கம்மியாக பார்க்குறவங்க இது போயிடுவாங்க சார். இதை விட கொஞ்சம் அடுத்த ரேஞ்சு போனோம்னா பார்த்தீங்கன்னா இது டபுள் சார்ஜ். இந்த மெட்டீரியல் மேலே இந்த கலர் மெட்டீரியல் போட்டு பஞ்ச் பண்ணுவாங்க. கலர்னா இது வந்து இன்னொரு ஒரு கீட். ஆமாம், இதில் வந்து இந்த கலர் மட்டும்தான் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா. இதில் வேறு கலர் வரும். இந்த மாதிரி கோல்டனு, பிங்க்கு, ஒயிட்டு அது மாதிரி வரும். ஸ்க்ராச்சஸ் விழாது உங்களுக்கு. அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். இது 35 அவ்வளோதான். இது வந்து பிஜிவிடி சார். இது வந்து 3D மாடல் சொல்லுவாங்க. இதே 2x2 தான். இது பிஜிவிடி சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கும். இது மாதிரி 3D பேட்டர்னும் கிடைக்கும். இதுவும் வந்து சேம் ரேட் தான், 40 தான் வரும். இதெல்லாம் மேட்டாக இருக்கு. ஆமாம், அதுதான். இது மாதிரி நிறைய லைக் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த 40 ரேஞ்சு தான் சார். 40 தான். இதுலேருந்து அது வரைக்கும் 40 தான். ஆமாம், 40 ரேஞ்ச். மக்களே பார்த்துக்கோங்க டிசைன்ஸ் எல்லாம். அடுத்த டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் மாடல்ஸ் 2x2 சைஸ்லேயே உங்களுக்கு மேட். இது மாதிரி உடன் மேட்டு. இந்த டைல்லாம் நான் மேட்டாக இருக்குன்னு கேட்குறேன். மேட்டாக இருக்கும்போது ஆல்ரெடி ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ண அது போகுமா? ஸ்க்ராட்சே ஆகாது சார் இது மேட்டு. நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். சாவி வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கேன். பாருங்க,
கிராச்சஸே விழாது. நீங்கள் ஆணி வச்சுக்கிறதுக்குனா கூட உங்களுக்கு கிராச்சஸ் விழாது. ஸோ அந்த குவாலிட்டி இருக்கும். ஆமாம். இதெல்லாம் என்ன காஸ்ட் வருது? இது சேம் 40 rupeesலேயே வந்துடும். நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அது ஒரு ரேட்டு, நார்மல் ரேட்டு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, டபுள் சார்ஜ் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, மேட் ஒரு ரேட் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட எல்லாம் ஒரே ரேட்டு தான். எல்லாம் ஒரே மேட்டாக இருக்கும், கிளாஸ். உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எடுத்துக்கோ, ஒரே காஸ்ட். ஒரே காஸ்ட். இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது. இந்த மொராக்கான் பேட்டர்ன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் மொராக்கான் பேட்டர்ன். ஓ, இது மொராக்கன். ஓகே. ஆமாம். இதெல்லாம் பழைய அந்த ஆத்தங்குடி டிசைன்ஸ் மாதிரியே இருக்கும். இப்போ இது டைல்ஸ்லேயே எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த மாடல் எல்லாம். இதெல்லாம் இப்போ ஃபாஸ்ட் மூவிங் படத்தில், அரண்மனை 2 படத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த டைல்ஸ். இப்போ மக்கள் இப்போ வந்து அந்த கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் தராங்களா அப்படின்றத ப்ரூஃப் காமிங்களா? நம்பாட்டினீங்க, அதுக்காக எடுத்துகிட்டே வர சொன்னேன். 50,000 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10 கிராம் சில்வர் காயின் இதை கொடுத்துருவீங்க. இதை கொடுத்துருவேன். 1 lakh பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின் நம்ம ஏகே டைல் செராமிக்ஸ் சிம்பிள் போட்டே வந்துடும். சரி, ஓகே. நம்ம அந்த இந்த டிசைன்ஸ் பார்த்துட்டோம். 2x2 பார்த்தோம். அடுத்த டிசைன்ஸ் பார்ப்போம். அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4x2. 4x2 எது? 4x2. இது எல்லாமே 4x2 தான். 4x2ல வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. இது 4x2 சார். கிச்சன் வாலுக்கு போகிறது. கடப்பாக்கல்ல வந்து கோடு போட்ட மாதிரி ஒரு டிசைனாக இருக்குது. கிரானைட் மார்பிள் போகிறவங்க எல்லாம் இப்போ டைலுக்கு மாறுறாங்க சார். கிரானைட் பார்த்தீங்கன்னா இது கிரானைட் பேட்டர்ன் தான். ஆனால் டைல் இது கிரானைட் கிடையாது. அது வந்து காசு நமக்கு சேவ் ஆகும்ல? ஆமாம். இதெல்லாம் பாருங்க. 4x2லேயே வந்து மேட்டு, கார்விங் மேட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டரிங் ஆகும். இந்த எட்ஜெலாம் கிளிட்டர் ஆகும். நீங்கள் வீட்டில் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபீலிங்ஸ் தெரியும். அது 4x2ல இது ஐ கிளாஸி சொல்லுவாங்க. மிரர் பாலிஷ் இருக்கும். மிரர் பாலிஷ்னா நம்ம லைட்டாக தெரியும், முகத்தையே பார்த்துக்கலாம். அவங்க தெரியதானே செய்யுது. ஓகே. அதுவும் பிளாக்ல இன்னும் நல்லாவே. 4x2 நம்ம ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 48லேருந்தே இருக்குது. நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா வந்து குறைஞ்சது 55 ரூபாச்சு இருக்கும். நம்ம 48லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. நம்ம வந்து எந்த சைஸில் வந்து ஒரு ஐடியல் சைஸ் டைல்ஸ் போகிறது நல்லது? ஏரியா பொறுத்து தான் சார். இப்போ சின்ன 1000 ஸ்கொயர் ஃபீட்டுனா நீங்கள் 4x2 தாராளமாக போடலாம். ஜாயிண்ட்லாம் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தெரியும். நிறைய ஜாயிண்ட்ஸ் தெரியாது. இடம் பெருசாக நம்ம சைஸ் போயிடலாம். பெருசாக போகணும். ஆமாம். இது 2 டைல் போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஜாயிண்ட்டே தெரியாது. 2 டைல்ஸ் இருக்கா? ஆமாம். இந்த இடத்துல நம்ம தொட்டா மட்டும் தான் தெரியும். ஆமாம். ஜாயிண்ட்டே தெரியாது. இப்போ சிம்பிளாக பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. ஒரே டைல் மாதிரி இருக்கும். ஆனால் இது 2 டைல் போட்டிருக்கும். க்ரௌட்டிங்லாம் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா இந்த வாட்டர் லீக்கேஜ் அதெல்லாம் வராது. நீங்கள் க்ரௌட்டிங்கே நான் பண்ணுறேன். க்ரௌட்டிங்கு, டைல் அடிசிவ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ டைல்ஸ் சர்வீஸும் நான் பண்ணுவேன். என்கிட்ட ஆள் இருக்காங்க. நானே உங்களுக்கு லேயர்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க சைட் விசிட் பண்ணி அவங்க பண்ணிடுவோம். ஸோ அந்த ஏரியா சரௌண்டிங்லாம் பிடிச்சி கொடுத்துருவீங்க. ஆமாம். ஸோ அடுத்து வேறு என்ன டிசைன்ஸ் நான் பார்க்கலாம்? இது 4x2. அடுத்து 8160. பெரிய 60. இதுக்கு இதோட பெரிய. ஆமாம். 5.5க்கு 2.25. இதெல்லாம் வந்து 5.5க்கு 2.25. ஓ, இதுவா? இது வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 85 இருக்கும் போலங்க டைல்ஸ். ஆமாம். ஆனால் இதை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது பெரிய டாஸ்க். அது நம்மளே பண்ணிடுவோம் சார். உங்கள் சைட்டுக்கு வர வரைக்கும் எங்கள் பொறுப்பு. அதுக்கப்புறம் பத்திரமா பார்த்துக்கணும், இது உங்கள் பொறுப்பு. ஆனால் 85லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 85லேருந்து 103 வரைக்கும் இருக்குது சார். இந்த டார்க் கலர்ஸ் வர ரேட்டு கூட போகும். டார்க் கலர்ஸ்க்கு காஸ்ட். ஆமாம். திக்னஸும் உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா 10 mm இருக்கும். சைஸ் நல்லா திக்காக இருக்கும். ஆமாம். இந்த டைல்ஸ் என்ன காஸ்ட்ல இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது? 85லேருந்து 103 வரைக்கும் இருக்குது சார். 103 மேக்ஸிமம். 103ன்றது எது வரும்? அந்த மாதிரி இந்த பிளாக், இந்த டார்க் கலர்ஸ்லாம் கொஞ்சம் ரேட்டு கூட வரும். ஹை கிளாஸி சொல்லுவாங்க. நீங்கள் ஹாலுக்குலாம் நீங்கள் இதை போடலாம் பெரிய ஏரியாவில். இதுதான் 103 அந்த ரேஞ்சு வரும். டார்க் டிசைன்ஸே அவ்வளோதான் வரும். ஆமாம். பட் ஆனால் இதெல்லாம் நல்ல அவுட்லுக் கொடுக்குங்களா? சூப்பராக இருக்கும் சார். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸும் இருக்குங்க. இதான் இருக்கிறதுல பெரிய சைஸு. ஸோ அடுத்து வேற என்ன மாதிரி டைல்ஸ் பார்க்க போகிறோம்? பிக் சைஸ் காட்டுறோம். இதோட பிக் சைஸ் இருக்கு. 8க்கு 4 இருக்கு. 8க்கு 4. என்னங்க என்ன டைல்ஸாக ஏதாவது வீடு கட்டி வச்சுருக்கீங்களா? டைல்ஸாக இது பிக் சைஸ் சார். இது 8க்கு 4. உன்னோட பெருசாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி இருப்பேன். இவ்வளோ நீட்டுக்கு டைல்ஸ் வச்சுருக்கீங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிள் சார். அப்படியே மேலே ஏறி நிற்கலாம், உடையாது. இது வெளியே வாங்க போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 180 சொல்லுவாங்க. 180 ஒரு டைலு. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 140 ஸ்கொயர் ஃபீட் நம்மகிட்ட. ஆனால் இது செம்மையாக இருக்குது. இதில் ஏதாவது அந்த மாதிரி டிசைன்லாம் எவ்வளோ வருது? இந்த மாதிரி மேட் எல்லாமே ஒரே ரேட்டு தான் சார். ஒரு 10க்கு 10 வீட்டு போட்டுனா 2 டைல் முடிஞ்சிச்சு. 2 டைல் போட்டிங்கன்னா அதுதான் அந்த ரூம் 10 ரூம் முடிஞ்சிச்சு இல்லையா? ஆனால் சரியான டைல்ஸுங்க. என் தண்டிக்கு ஒரு சைல்ஸ் டைல்ஸ் பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. என்னை விட பெருசாக இருக்குது டைல்ஸ். பெரிய பில்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க்ஸ் இல்லை காலேஜஸ் இந்த மாதிரி போகிறவங்க they can go for it. பட் அதர் தன் தட் எல்லாருக்குமே இங்கே இருக்குது. ஆனால் ப்ராடக்ட்டு. ஸோ மக்கள் இப்போ வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு செட்டப்புக்கு வந்திருக்கோம். இது என்ன இடம்? ஸோ இது பார்க்கிங் டைல் சார். போர்ட்டிகோ, கார் பார்க்கிங், பைக்கே நிறுத்துகிற ஏரியா. ஓகே. இங்கே அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கார்டன் ஏரியா, வராண்டா அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து பெரிய சைஸு 1.25க்கு 1.25. இவ்வளோ திக்காக இருக்குது டைலு. இல்லை லாரியே நிற்கலாம், ஒன்றும் ஆகாது. அப்படியா? ஆமாம். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? சரியான டைலாக இருக்குது. பயங்கர வெயிட்டாகவும் இருக்குது. இதுலேயே 1/1. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 38 ரூபா தான் வரும். ஓகே. இது வெளியே வந்து 45 ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு. 38க்கே தரேன். இதுவும் ஆனால் நல்லா சாலிடாக இருக்குது. அந்த மெட்டீரியல் எல்லாமே இந்த சாலிட். ஆமாம் சார். இதில் வந்து ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் எதுங்க? இதில் வந்து இது நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. இது ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக போகிற ஐட்டம். நீங்கள் நிற்கிறீங்க.
ஓ இது டைல் மாதிரியே தெரியாது நீங்கள் போட்டிங்கன்னா இது ஸ்டோன் வச்சிருக்கா மாதிரியே இருக்கும். இப்போ அவங்க நேச்சுரலாக இருக்கும். ஆமாம். இதில் பெரிய சைஸ் ஒன்று பெரிய சைஸ் இது வரும் சார். இது உங்க வந்து 48 வரும் சார். இதெல்லாம் 60 rupees கிடைக்கும் உங்களுக்கு. நான் 48 தரேன். இவன் கிரில் மாதிரி இருக்கு, அழகா டைலில் கிரில் வச்ச மாதிரி. என்னங்க கிராஸ் மாதிரி இருக்கு. ஃபாஸ்ட் மூவிங் சார் இது. இந்த சைஸ்ல இது ஃபாஸ்ட் மூவிங். இப்போ லாங் வியூல பாக்கும்போது கிராஸே இருக்கு. ஆமா. நிறைய கிளாஸ் செட்ஸ் உங்ககிட்ட செராமிக் ஐட்டமும் இருக்கு சார். ஆமா. கிளாஸ் செட்ஸ் இது வந்து சிங்கிள் பீஸ். இது நார்மலா நீங்க வாங்க போனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 12,000 அது மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபுல் செட்டா வருது. ஆமா ஃபுல் செட். இது வந்து நான் 9,000 தான் கொடுக்குறேன். 9,000. இதெல்லாம் வந்து இது எல்லாமே சிங்கிள் பீஸ் சார். டேங்க் அதுலயே மோல்டிங்கா இருக்கும். இது வந்து நார்மல் ரெகுலர் நம்ம பாக்குறது. நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது. டேங்க் எல்லாம் தனித்தனியா வரும். இது வந்து உங்களுக்கு 1800 வரும். 1000 அவ்வளவுதான். பாரிஸ் ரேட்டுக்கு சொல்றீங்க? கண்டிப்பா சார். வாஷ் பேஷன் பாத்தீங்க இது பாத்தீங்கன்னா இந்தியன் கிளாஸ் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 அந்த ரேஞ்சு தான் வரும். ஆனா குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். நல்லா ஹெவியா இருக்கும். தூக்க முடியாது. தூக்கி காட்டும். தங்கத்தை வச்சு தூக்குறாருப்பா. நல்லா ஹெவியா இருக்கும். நீங்க தூக்க மாட்டீங்க. இது இருக்கு. அதே மாதிரி இது இருக்கு. ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்கு. வாஷ் பேஷன் வந்து நம்மளுக்கு 400ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் சார். பரவாயில்ல. ஏது 400 ரூபாய்னா? அந்த கார்னர் வாஷ் பேஷன் சின்னது அது வெறும் 400 rupees. 400 தான் வரும். பரவாயில்ல. 400 ரூபாய்க்கு இது பரவாயில்லைங்க. சூப்பரா இருக்கு. கிச்சன் சிங்கும் இருக்கு சார் நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா 1200 தான் வரும். இது வந்து செராமிக். இது செராமிக். இது வந்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா 4500 வரும். நான் வரும் 2500 தான் தரேன். நல்லா பார்க்க குவாலிட்டியா இருக்கு. இதுல இது எவ்வளோ? இது வாஷ் பேஷன் சார். இது வந்து 2500 வரும் சார். டேபிள் டாப் சொல்லுவாங்க. நம்ம தியேட்டர்ஸ்ல எல்லாம் பார்ப்போம். ஆமா. அப்புறம் இந்த வால்ல எல்லாம் பார்க்கறேன் குட்டி குட்டியா டைல்ஸ். இதெல்லாம் என்ன டைல்? இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன் சார். டைல் கிடையாது இது. நேச்சுரல் ஸ்டோன். ஸ்டோனே அப்படியே கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே எடுத்து லே பண்ண வேண்டியதான் நீங்க. இது வந்து அடியில இருக்குது. அது இது டிஸ்பிளே கோசம் பேட்ல ஒட்டியிருக்கோம் சார். இது அப்படியே ஸ்டோன். இது அப்படியே இந்த மேட்ல ஒட்டி வரும். அப்படியே எடுத்து ஒட்ட வேண்டியதான். ஓகே. மேட் மேல தான் இருக்கும். அப்படியே நம்ம கீழே சிமெண்ட் என்ன போட்டு லேஅவுட் பண்ணிட்டு போட்டுடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 180 அந்த ரேஞ்சில். இல்லை எக்ஸ்டீரியர்ஸ்க்கும் நல்லா இருக்கும்ல. வாட்டர் ஃபால்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வைக்கலாம். இது அந்த மேட்ல இருந்து பிரிஞ்சுலாம் வராதா? வராது. கரெக்டாக இருக்கும். எடுத்து மடங்கும் மடங்கி வரும். அழகாத்திக்கு வைக்க வேண்டியது. அப்படியே வைக்க. இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வருது? 180லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 180. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், அதாவது படிக்கட்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டைலில் வர டைல்ஸ் இது. இது வந்து ஸ்டெப் டைல் வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக 1/1 வரும் சார். அதை நம்ம கட் பண்ணி போட வேண்டியது. ஓகே. இப்போ வந்து அதை அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். இதை என்ன சைஸ்? இது 3க்கு 1. நார்மலாக 3 அடி தான் வைப்பாங்க ஸ்டெப். நீங்கள் அப்படியே எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். அப்படியே 3 அடி நீங்கள் வந்து அழகாக வைக்கிறீங்கன்னா அழகாக தூக்கிட்டு அப்படியே ஒரே பீஸ் எடுத்து வச்சு ஒட்டிட்டு போயிட்டே. இதில் வேற சைஸும் உண்டா? 4 அடி இருக்கு சார். 4 அடி. 4க்கு 1 இருக்கு. அங்கே இருக்கு 4க்கு. இது பார்த்தீங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்கு. இதில் என்ன காஸ்ட் வருது? இது ஒரு 450 வரும் சார் ஒரு ஸ்டெப்பு. இந்த செட்டு அப்படியே. இந்த செட்டு 450. ஆமாம். இது வந்து ஃபுல் பாடி வரும். ஃபுல்லாகவே மெட்டீரியல் ஃபுல்லாகவே அப்படியே தான். இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உடச்சி பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஓ, என்னதான் ஸ்க்ராட்ச் ஆனாலும் ஒரே மாதிரியே இருக்கும். ஆமாம், ஒரே மாதிரி. மோல்டே சாஃப்டாக தான் இருக்கும். சுற்றி சைடு ஃபுல்லாக. பட்ஜெட்லனா இந்த சைஸில் வரும். 1/1 வரும். இது வந்து அந்த 38 ரேஞ்சிலே வந்து. ஓகே. அந்த மாதிரி பொறுத்து பெஸ்ட் ஒரு செட்டாக கிடச்சிடும். யூஸ் பண்ணிங்க. எனக்கு தெரிஞ்சு செட்டு தான் எனக்கு தெரிஞ்சும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இது வாங்கிட்டு ஒட்டணும், அது ஒரு வேலை, அதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் எல்லாம் போகும். கார்னரும் எட்ஜஸும் உங்களுக்கு மோல்டிங் பண்ணியிருக்கும். ஃபினிஷ் ப்ராப்பராக உட்காந்துரும்ல. அது இந்த மோல்டிங் பண்ணியிருக்கும். கால் வெட்டாது உங்களுக்கு. ஓ, இந்த இதில் வந்து இந்த பெண்ட் இருக்குது. ஆமாம். அடுத்து நம்ம சாமி படம், நம்ம சீனரி ஐட்டம், புத்தாஸ் தான் நிறையா லைக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் ஒட்டலாம். இதில் உங்கள் ஃபோட்டோ கூட போட்டு ஒட்டலாம். அப்படியா? அதுவும் பண்ணி தருவேன். நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ, உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ ஏதாவது கொடுத்தாலும் நான் போட்டு தருவேன். முடிஞ்சவங்க நிறைய பேர் இந்த ரிலீஜியஸ் தான் போவாங்க. ஆமாம். சாய்பாபா இது கூட அழகாக இருக்குது. இந்த சைடு எல்லாம் கிளிட்டர் போட்டுருக்காங்க. சரி, சைஸ் வந்து 3க்கு 2 சார். இன்னொன்று எனக்கு கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இந்த இதெல்லாம் போடுறீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டீரியரில் போடுற மாதிரி வரும் கரெக்டாக? எக்ஸ்டீரியர் போடுறோம்னா இப்போ இதோட ஃபேடிங் அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேட் ஆகாது. ஆகாது. இதுதான் சார். இது ஃபயர் பண்ணுவாங்க சார். ஃபயர் பண்ணாலே எதுவுமே ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அது எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் இருக்கும். தொடச்சி வைக்க வேண்டியது மட்டும் தான் நம்ம இது கோல்டு பீஸ், கோல்டன் ஃப்ரேம் போட்ட மாதிரியே இருக்கும். அது இது வந்து காஸ்ட் வந்து 3600 வரும் இந்த சைஸ். ஆமாம், இந்த சைஸ். நம்ம ஃபோட்டோ இதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த டிசைன் எவ்வளோ? இது வந்து 1500 வரும். சூப்பராக இருக்கும் மக்களே. அண்ட் அப்புறம் இன்னொன்று, உங்கள் அவுட்லெட் வந்து என்ன டைம்லேருந்து ஆப்ரேட் ஆகும்? நம்மளது பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30லேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்கும். 7:30 வரைக்கும் இருக்கும். சண்டேவும் 9:30லேருந்து 2 o'clock வரைக்கும் இருக்கும். 2 o'clock மேலே இருக்கா? மிச்சம் எல்லா நாளும் ஒர்க்கிங் ஹாலிடேஸ் அப்படிலாம் இருக்கும். இப்போ இது ஆன்லைனில் வாங்கினா அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஆன்லைனில் நம்ம இன்னும் போகல சார். நீங்கள் தான்
டைரக்ட் விசிட் டைரக்ட்லி. இன் கேஸ் வேணும், நான் இந்த டிசைன் பார்த்தேன், இப்போ வீடியோலேயே ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் அனுப்பிவிடுங்கன்னா பண்ணுவீங்க? பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுவீங்க? அது மாதிரி. ஓகே. ஆனால் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படி பண்ணலாம். சரி, அப்புறம் இன்னொன்று ஜி, இப்போ நீங்கள் இந்த ஆஃபர்லாம் என்ன மொத்தமாக என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு எல்லாத்தையும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. நம்ம கிட்ட வந்து இப்போ வந்து 365 டேஸும் ஆஃபர் இருக்குது சார். 50,000 மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 10 கிராம் சில்வர் காயின், அப்படியே 1 லேக் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 கிராம் கோல்டு காயின். 3 lakhs ஷோரூம் விசிட் பண்ணாலே ஒரு கிஃப்டோட தான் அனுப்புவோம். என்ன தருவீங்க? நாங்கள் நிறைய ஐட்டம் வச்சுருக்கோம், அவங்க சாய்ஸ் தான். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக. ஆமாம். இது 20% ஆஃபர்ஸ், ஒரு 10% 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸும் தருவோம், கிஃப்ட்டும் தருவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜி. அண்ட் மறுபடியும் நம்ம சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே, பார்த்த உங்களுக்குமே. ஸோ டு திஸ் வாட்சிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்புடன் நான் பக்கோடா பாய்ஸ். டடா. 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம்.